பொதுவாக நிறைய பேர் பேசுகிறது நம்ம கேட்டிருப்போம். என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் பார்க்க போகிறோமோ அப்படின்வாங்க. என்னெல்லாம் பார்க்க போகிறோமோ என்னத்தை பார்த்துருப்பீங்க? அதிகபட்சம் என்ன பார்த்துருப்பீங்க? ஒன்றும் பார்த்துருக்க மாட்டீங்க. அதுவும் நம்ம ஊரில் ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. இப்போ இலங்கையிலாவது ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு போர் நடந்தது, காஷ்மீரில் அனுதினமும் நடக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் பெருசாலாம் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த கடல் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய உறுதுணையாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஐரோப்பா மாதிரி இல்லை ஏஷியன் கண்ட்ரீஸில் வந்து கொரியா மாதிரி இல்லை ஜப்பான் மாதிரி இல்லை அமெரிக்கா மாதிரி இந்த மாதிரியான நிறைய கண்ட்ரீஸில் வந்து நடந்த போர்கள்லாம் நம்ம வந்து சந்திச்சதே கிடையாது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து பெரிய அளவில் வந்து அந்த பாதிப்புகள் அப்படின்னா என்னென்னே தெரியாது. அந்த மாதிரியே வளர்க்கப்பட்ட ஒரு சமூகம் தான் நம்மளுது. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 60-70க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய லெவல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த 80 கிட்ஸ் வந்து அதிகபட்சமாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, லெட்டரில் பேசினாங்க, அப்புறம் பேஜரு, அதுக்கப்புறம் வந்து பிசிஓ 1 ரூபி காயின், அப்புறம் வந்து செல்ஃபோனு, டூரிங் தேட்டரு, அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி தேட்டரு, அதுக்கப்புறம் ஆப்ரேட்டரே இல்லாமல் படம் ஓடுற மாதிரியான ப்ரொஜெக்ஷன்ஸ். ஸோ இப்படியெல்லாம் வந்து 80 கிட்ஸ் வந்து இருக்கும்பொழுது தான் சுனாமி வந்தது. சுனாமி வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன? கொரோனா தான். கொரோனாவை நம்ம வந்து பார்த்துட்டோம், கண்ணால் கொரோனாவை பார்த்துட்டோம். ஸோ காலரா 100 வருஷத்துக்கு முன்னாடி காலரா இருந்தது. அது மாதிரியான பாதிப்புகள் நம்ம பார்த்ததே இல்லை. இப்போ 2020 அந்த கொரோனா வந்து உலகம் ஃபுல்லாக 50,000 பேர் 70,000 பேர்கிட்ட இப்போ செத்து போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பாதிப்புகளை நம்ம வந்து கண்ணெதிர்க்க வந்து நம்ம பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம். கண்ணெதிர்க்க நம்ம வந்து இந்த பாதிப்புகளை பார்த்துட்டு வந்துருக்கோம். யாரும் கூட எழுதியிருந்தாங்க, 80s கிட்ஸ் வந்து சந்திக்காத ஒரே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா ஏலியன்ஸ் மட்டும்தான் அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் இந்த 80 கிட்ஸ். ஸோ அப்படியான ஒரு விஷயம் தான் இந்த கொரோனா, ஊரடங்கு உத்தரவு, யாரும் விட்டு வெளியே வரக்கூடாது, ரோடே காலியாக இருக்குது. இதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம வந்து கனவு கூட நம்ம நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். கண்டினியூஸாக ஓடிட்டு இருந்தவங்க வந்து வீட்லேயே உட்கார்றா, எந்த வேலையும் செய்யாது, வீட்டை விட்டு வெளியே உதைப்பான்ற அளவுக்கு வந்து ஒரு விஷயம், கர்ஃப்யூ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தே கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம பார்க்காதனால தான் பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து அவ்வளோ பேர் வந்து கூடுறான். என்னாச்சு, எப்படி இருக்குது, ஐயோ நம்ம இப்படி பரபரப்பாக போன ரோடா இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி வெளியில் சுத்தத்து வரான். அவனால் இருக்க முடியல, ஏன்னா அப்படி இருந்தது கிடையாது. பட் மேலை நாடுகள் அப்படிங்கிற நிறைய போர்களை பார்த்துருக்காங்க, அவங்க அப்படி இருந்திருக்காங்க. அது அவங்க ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு பனியும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து 6 மாதம் வெளியில் வரவே முடியாது அவங்களால. ஸோ அதுவும் ஒரு காரணம். நம்மளுக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ எல்லா நேரத்துலையும் எல்லா இடத்துலையும் வெளியே சுற்றணும், தூக்கி உள்ளார வச்சா என்ன ஆகும்? ஸோ இப்போ என்னென்னா கொரோனா வைரஸ் வந்துடுச்சு. இந்த கொரோனா வந்து யார் மேலேயாவது பரவனவங்களுக்கு வந்து மூச்சு திணறல், அதுக்கப்புறம் இறக்குறாங்க. இதுதான் வந்து கொரோனாவுடைய அறிகுறி. ஆனால் அதே வைரஸ் கொஞ்சம் அக்ரெசிவாக ஆகி ஆட்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களையும் கடிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க மூலமாக அது வந்து பரவ ஆரம்பிச்சிது. அவங்களுக்கு வந்து ஜாம்பியாக மாறினாங்கன்னா இப்படி இருக்கும். இப்படி ஒரு கற்பனையில் வந்த திரைப்படம் தான் வேர்ல்ட் வார் Z. இந்த திரைப்படத்தோட வீடியோ விமர்சனத்தை தான் விரிவாக பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பாக ஸ்டே டியூன் ஜாக்கி சினிமாஸ். ஆர்னி ஜுவல்ஸ் லோக்கலில் ஆர்டர், ப்ரீ ஆர்டர் இதெல்லாமே வந்து செஞ்சுட்டு இருக்கோம். இந்த வருஷத்துலேருந்து அப்ராடு ஆர்டர்ஸே நம்ம வந்து எடுத்து பண்ணுறோம். அப்ராடு ஆர்டர்ஸ், பல்க் ஆர்டர்ஸுக்கெல்லாம் வந்து ஜாக்கி சினிமாஸ் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க. ஸோ இந்த வேர்ல்ட் வார் Z இந்த படம் வந்து இந்த நேரத்தில் நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பீதியை ஏற்படுத்தும். இந்த படம் என்னென்னா ஒரு ஆக்ஷன் ஹாரர் த்ரில்லர். இந்த படம் ஏன்னா பிராட் பிட் வந்து பிரதான பாத்திரத்தில் வச்சிருக்காரு. இந்த படம் வந்து நான் 2013 அப்பயே பார்த்த படம் தான் இது. ஆக்சுவலி நாம் இப்போ வந்து இந்த படத்தை பண்ணுறதுக்கு காரணம் இந்த நேரத்தில் இந்த மாதிரியான படங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது அப்போ நம்ம எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு நினைக்க வைக்கிறதுக்கு தான் ஒன்று. ரெண்டாவது, இதெல்லாம் யோசிச்சிருக்காங்க பாரு, இதெல்லாம் ஒரு கற்பனைகளை யோசிச்சிருக்காங்க. அதுதான் அதனுடைய திரைவடிவம் தான் இது. அது பார்க்குறப்ப நம்மளுக்கு ஆச்சரியமாக நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி நடக்கிற. ஏன்னா அந்த படத்தில் காமிக்கிறது வந்து நம்ம வந்து யோசிக்க மாட்டோம். பட் இன்றைக்கி நம்ம நடக்கும்பொழுது அதை பார்க்கும்போது ஆமாம்ல நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். வேர்ல்டு வார் Z இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்னென்னா, வைரஸ் தொற்று வந்து ஜாம்பியாக உருவெடுத்துட்டுனா அதை இந்த உலகம் எப்படி எதிர்கொள்ளும், அதான் ஒன்லைன். ரைட். வேர்ல்டு வார் Z இந்த திரைப்படத்தினுடைய கதை என்ன? நம்ம பிராட் பிட் அவர் தான் வந்து கேரி லேண்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து யூன் எம்ப்ளாயி, ஒய்ஃபு, 2 பொண்ணுங்களோட, தன்னுடைய பொண்ணுங்களோட அவர் வந்து காரில் போயிட்டுருக்கார், குழந்தைங்களோட போயிட்டுருக்கார். இந்த ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து வேறு ஒரு அனுபவத்தை கொடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு படம் வந்து இந்த ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. இயல்பாக காரில் எல்லாம் வந்து ஒரு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரே ஒரு போலீஸ் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக போகும்போது கண்ணாடியை உடச்சு போவாங்க, காரோட கண்ணாடி. அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் பார்க்குறப்ப நீங்களே அது அலண்டு போயிடுங்க, டே என்னடா இது வேறு மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ அப்படி தான் நம்ம ரொம்ப சாதாரணமாக பிப்ரவரியில் வந்து சீனாவில் எத்தனை பேர் செத்துட்ருக்காங்களா, இத்தனை பேர் செத்துட்ருக்காங்களா அப்படிலாம் நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் நம்ம ஊருக்கே அது வந்து நம்மளே வந்து கதி கலங்கி எல்லாரும் வீட்டில் உட்காரும்போது தான் அதனுடைய தீவிரத்தை உணர்றோம். இன்னும் கூட நம்ம தீவிரத்தை உணரலை. இன்னும் வந்து நம்ம 3rd ஸ்டேஜுக்கு இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு 10-15 நிமிஷத்தில் அந்த ஊரோட கலரே மாறுறதும், அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் உயிரை காத்துக்கிட்டு ஓடுற அந்த தளத்திற்கு ஓடுற அந்த காட்சிகள்லாம்
ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ அதன் பிறகு வந்து யோசிச்சாங்களா, அதுவும் இந்த மாதிரி உலகமே வந்து அழிஞ்சிட்டு இருக்கிறப்ப இந்த WHOன்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் இதுக்கான மருந்துகள் வந்து எப்படியா இது மாதிரியான சாம்பிள்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு தீர்வு வாங்கிறதுக்காக இவங்க வந்து அந்த மாதிரி இடத்துல போய் அவர் வந்து மருந்தை வந்து கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த திரைப்படத்துடைய கதை. ராட்பிட் வந்து பின்னிருப்பார். அதுவும் அந்த ஃபஸ்ட்டு 15 நிமிஷமாக இருக்கட்டும், அந்த மாடியில் போய்ட்டு இப்போ தான் ஃபேமிலியை காப்பாற்றுற விஷயங்களாக இருக்கட்டும், அதே இடத்துல கப்பலில் போனதுக்கப்புறம் நான் வந்து இந்த வேலைலாம் செய்ய மாட்டேன் அப்படின்போது, தம்பி இந்த இடத்துல எல்லோரும் எல்லா வேலையும் செஞ்சாகணும், இங்கே சும்மா ஒன்று அவுட் வந்து உட்கார வைக்கிறதுக்கு வந்து இது ஒன்றும் சந்தமரம் கிடையாது, செய்யலைன்னா உங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு போய்டு அப்படின்னும்பொழுது அந்த ரிஸ்க்கோடு வந்து அவங்க வந்து கிளம்பி போகிறது, தென்கொரியாவுக்கு போகிறது. தென்கொரியாவில் வந்து அதுக்கான விடைகளை வந்து அவர் கண்டுபிடிக்கிறது. அப்புறம் இஸ்ரேலுக்கு வர்றது. இஸ்ரேல் வந்து இன்னைக்கு இஸ்ரேல் அவ்வளோ நடவடிக்கை, அதாவது மிகப்பெரிய சுவர்களை கட்டி வச்சுருக்கிற இஸ்ரேலுக்கே அந்த நிலைமை வரும் படத்தில். அதுக்கு நினச்சின்னா வேறு மாதிரி பண்ணும். நீ என்ன மாதிரி பண்ணாலும் எவ்வளோ தான் விழிப்பாக இருந்தாலும் இது மாதிரி தான் நடக்கும். அவங்க சொல்லுவாங்க, நாங்களாம் வந்து வருமுன் காப்புறது வந்து நல்லது தானே அப்படின்வாங்க. அப்படி இருந்துமே அவங்க வந்து ஏகப்பட்ட அழிவுகளை சந்திப்பாங்க இஸ்ரேல். ஏன்னா அந்த படத்தில் அந்த சீன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. அதே மாதிரி அந்த கை ஒரு பொண்ணுக்கு வந்து போயிடும். அந்த பொண்ணு வந்து காப்பாற்றி இட்டுன்னு வர இடங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா. ஏன்னா அந்த பொண்ணு இல்லைன்னா அவன் செத்துருப்பான். ஸோ அந்த மாதிரியான சில நெகிழ்ச்சியான சீன்ஸாக இருக்கட்டும். ஃப்ளைட்டில் திடீர்னு ஜாம்பி வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஒரு பக்கம் ஃபுல்லாக கடிச்சிக்கிட்டே வருது. என்ன பார்த்தேன், திருப்பி உங்களுக்காக பார்க்கும்பொழுது ஒரு புது அனுபவத்தை அது வந்து கொடுக்குது. பட் படம் லாஜிக்கலாக அதை எடுத்த விதமும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட படம் முடிகிறப்ப சொல்லுவாப்பில் பிராட்பிட், இது கூடுமான வரை எல்லோரும் ஒத்துமையாக இருங்க, கூடுமான வரை எல்லோரும் ஒத்துமையாக இருங்க, இதோடு இது முடியறதில்லை, இது தொடக்கம்தான், இதுக்கப்புறம் அது வேறு விஷயங்கள் வேறு விஷயமாக அது வந்துட்டு தான் இருக்கும் அடிக்கடி. இது ஒரு தொடக்கம்தான். நம்ம வந்து செய்கிற ஏதோ ஒரு தவறு இல்லை எங்கேயோ ஏதோ ஒரு விஷயம் மிச்சம் வச்ச விஷயம் இப்படி தான் வந்து நம்மளை வந்து ஆட்டி படைக்கும். இதுக்கு நம்ம வந்து தயாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த படம் வந்து முடியும். கூடுமானவரை அவர் சொல்கிறது வந்து ஒத்துமையாக இருங்க, வேறு வழி இல்லை. இப்போ வந்து போரிஸ் ஐசியூவில் சேர்த்து வச்சுருக்காங்க இங்கிலாந்து பிரதமரை. அப்போ யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி என்னுடைய தீவிரம் வந்து எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கும்பொழுது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் லெவலில் தான் வந்து நிற்கிது. கூடுமான வரை நம்ம வந்து ஒற்றுமையாக இருப்போம். இந்த திரைப்படத்துடைய ட்ரிவியா சொல்கிறேன், மேக் ஃபாஸ்டர் தான் இந்த திரைப்படத்தை வந்து இயக்குனார். அவர் வந்து ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்ட படங்கள்லாம் அப்படியே எடுத்து வச்சிருப்பாங்க. இது உடனே ஏதாவது ஒரு சீக்குவல் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிவிட்டு 2019 அதுக்கு ஒரு சீக்குவல் பண்ணி அனுப்பிச்சி விடலாம் அப்படின்னு பண்ணாங்க. ஆனால் ஓவர் பட்ஜெட் அதிகமாக இருந்ததுனால போனம்பா அப்படின்னு ஒருவேளை அது 2019 ஒருவேளை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ இந்த இதில் எப்படி வந்து ஜேம்ஸ் பாண்டோட மாட்டிச்சோ அதே மாதிரி இந்த படம் மாட்டிகிட்டு இருக்கும். பெரிய இழப்பை சந்திச்சிருக்கணும். ஸோ எனிவே இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கும் நிச்சயமாக. பரபரப்பான ஒரு விஷயம். அது வந்து இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸில் இந்த படம் வந்து இது மாதிரி வீட்டிலே இருந்து கொஞ்சம் பரபரப்பாக பார்க்குறதுக்கு வந்து இது இருக்கும். இதையும் வந்து இயல்பு வாழ்க்கையும் போட்டு குழப்பிக்காதீங்க. அவ்வளோதான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். வேறு இந்த திரைப்படத்திற்கு வந்து ஜாக்கி சினிமாஸ் சொல்லக்கூடிய மதிப்பு 5-4 இந்த திரைப்படம் வந்து பார்த்து தெரிய வேண்டிய திரைப்படம் என்று ஜாக்கி சினிமாஸ் பிறந்திருக்கின்றது. வேறு நம்ம இன்னும் வேறொரு எபிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.